ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக நம்மளே வந்து எப்படி ஒரு பவர் பேங்க் வந்து செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபேன் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி, நம்ம ஷர்ட் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பவர் பேங்க் தான் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் பவர் பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3000 mAh பவர் பேங்க். இதில் வந்து நம்மளால் வந்து ஒரு 3000 mAh சப்போர்ட்டட் மொபைல் வந்து ஒரு 100% வந்து நம்மளால் வந்து சார்ஜ் பண்ண முடியும். சப்போஸ் நம்மளோட ஃபோன் வந்து ஒரு 4000 mAh இல்லை 5000 mAh ஃபோன் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட பேட்டரி பேக்கப்பில் ஒரு 70 to 80% வந்து நம்மளால் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு எமர்ஜென்சி பவர் பேங்க் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து ஆஃப் ஆகிற ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த பவர் பேங்கை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நம்ம ஃபோனை ஆஃப் ஆகாமல் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் எமர்ஜென்சி பவர் பேங்க் சொல்கிறேன். ஸோ செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பவர் பேங்க் வந்து நான் வந்து மேக் பண்ணதுக்கு 2 ரீசன் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வியூவர்ஸ்க்காக, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து இந்த பவர் பேங்க் வந்து நம்ம மேக் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி தான் பேட்டரி மாடியூல் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக 2 days பிஃபோர் நான் வந்து 3 days பிஃபோர் ஒரு டெலகிராம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து மிஸ்டர் பிரவீன் அப்படிங்கிற நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து பவர் பேங்க் வந்து மேக் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கேட்டிருந்தேன். அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அவருக்காகவும் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லோரும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவர் பேங்கை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய உள்ள அந்த 3000 mAh பேட்டரி, ரீசார்ஜபிள் பேட்டரி 3.7 volt பேட்டரி வந்து 100 rupeesக்கு வந்து நான் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினேன். அதே மாதிரி இந்த மாடியூல் வந்து 60 rupeesக்கு வாங்கினேன். ஸோ ரெண்டு சேர்த்து எனக்கு வந்து 160 rupees தான் வந்து காஸ்ட் ஆனிச்சு. ஸோ நீங்கள் மாடியூல் வந்து இன்னும் 2 மாடியூல் 3 மாடியூல் நீங்கள் சேர்ந்தாப்பில் வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ ஒரு 150 rupees நமக்கு இருந்தாலே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 3000 mAhல நம்மளால் வந்து ஒரு பவர் பேங்கை சூப்பராக மேக் பண்ண முடியும். இதுக்காக நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 3000 mAh பவர் பேங்க் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 3000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3000 mAh அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து லித்தியம் பேட்டரி. இதில் வந்து 3.7 volt பேட்டரி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தெரியும், ஷோ பண்ணுறவங்களுக்கு 3.7 volt பேட்டரி. இந்த பேட்டரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பவர் பேங்க் செய்ய போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம மாடியூல் என்ன மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிங்கிள் மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு டிவைஸ்க்கு அட் டைமில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சிங்கிள் மாடியூல் பவர் பேங்க் மாடியூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது இதில் இருக்க பேட்டரி இன்புட் நம்ம கொடுத்துருக்கனால இது போய் பேட்டரியை சார்ஜ் பண்ணும். அஸ் வெல் அஸ் இந்த USB போர்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் நம்ம USB சார்ஜர் கேபிளை ப்ளக் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைலில் சார்ஜ் பண்ணும்போது இதில் வந்து மொபைலில் சார்ஜ் ஆகிற மாதிரி செட்டப் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாடியூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வந்து இந்த மாடியூலை நான் உங்களுக்கு க்ளோஸராக காமிக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா B+, B- அப்படின்னு சொல்லி 2 டிவைஸ் 2 இது போட்டிருக்காங்க. இதில் B+ அப்படிங்கிறது வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் வோல்டேஜையும், B- அப்படிங்கிறது பேட்டரியோட நெகட்டிவ் வோல்டேஜையும் குறிக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டபுள் கேபிள் எடுத்துகிட்டு 2 உள்ள கேபிள் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கேபிள் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேட்டரி ப்ளஸில் வந்து ரெட்டையும், பேட்டரி மைனஸில் வந்து பிளாக்கையும் நம்ம வந்து பேர் பண்ணி சால்டரிங் பண்ண போகிறோம். இதோட அதர் எண்டை எடுத்துகிட்டு போயிட்டு ரெட் ஒயரை வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் எண்ட்லையும், பிளாக் ஒயரை கொண்டு நெகட்டிவ் எண்ட்லையும் நம்ம வந்து சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் சால்டரிங் பண்ணி தான் நம்ம வந்து பவர் பேங்க் செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து என்ன கேஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பவுடர் கேஸை தான் நான் வந்து இப்போ இந்த பவர் பேங்கிங்கை இந்த பேட்டரியை உள்ளே வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த பவர் பேங்க் பேட்டரியை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு சார்ஜிங் மாடியூல் வந்து மேலே வச்சு இந்த பவர் பேங்கை நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சால்டரிங் வந்து ஹீட்டிங்காக போட்டாச்சு. அஸ் வெல் அஸ் க்ளூ கன்னும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த கேஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். உள்ளே இருக்க பவுடர்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். எம்டி பாக்ஸ் தான் இது, ஆல்ரெடி யூஸ்டு ஒன்று தான். இதை நம்ம வந்து எடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த பேட்டரியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சால்டரிங் பண்ணணும். சால்டரிங் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான கேப் நமக்கு இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து இந்த ஹாக்ஸா பிளேடு யூஸ் பண்ணுறேன். ஸோ
ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே இது வந்து உள்ளே போகலை. அதனால் இதை கொஞ்சம் நம்ம வந்து சால்ட்ரிங் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இதை நம்ம வந்து அகலப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ பேட்டரி வந்து உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு வந்து கேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பேட்டரியை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை ரிமூவ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நல்லா பெருசாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு எண்டு வந்து இங்கே வரணும், அதாவது நெகட்டிவ் ஒயர் வந்து இந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணணும், பாசிட்டிவ் ஒயர் வந்து இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ அதுக்காக வேண்டி கொஞ்சம் பெருசாகவே நான் வந்து கிழிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஒயரோட ஸ்லீவை வந்து ஒயர் கட்டரை வச்சு நம்ம ஒயரோட ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணி வச்சு இப்போ இதை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். வச்சாச்சு. நெகட்டிவ் எண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நெகட்டிவ் இந்த மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சால்ட்ரிங் வந்து மேலே வச்சு எடுத்தால் போதும். ஸோ சால்ட்ரிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதோட பாசிட்டிவ் எண்டை மேலே வச்சு ஸோ ஃபஸ்ட்டு 2 எண்டையும் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சுட்டு இதை என்ன பண்ணிடலாம், அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது மாதிரி வச்சுட்டு ஒரு பிளாக் டேப் வந்து உள்ள சுற்றிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஒயர் வந்து கட்டாகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் எடுத்துக்கிறோம். இன்சுலேஷன் டேப் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஸோ டேப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த இதில் வந்து நம்ம ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும், ஏன்னா மாடியூலில் வைக்கணும், அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சின்னதாக வந்து ஸ்லீவை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு இதில் வந்து கனெக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு மல்டிமீட்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு 20 அப்படிங்கிற மினிமம் வோல்டேஜில் வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டேன். ரெட் ஒயரில் வந்து ரெட்டும், பிளாக் ஒயரில் பிளாக்கும் நம்ம வைக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வோல்டேஜ் வந்து 3 சம்திங் வந்து காமிக்குது. ஏன்னா 3.7 வோல்ட்டு தான். ஓரளவுக்கு பேட்டரி வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம சால்ட்ரிங் கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இதை நம்ம மாடியூலில் வந்து சால்ட்ரிங் பண்ணணும். மாடியூலில் நம்ம சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி பேட்டரியை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லேசாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே போட்டுடலாம் பேட்டரியை. ஸோ இதில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டோம். க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம் பேட்டரியை. பேட்டரி உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. உள்ளே இன்சர்ட் பண்ணி க்ளூ போட்டாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம மாடியூலை ரெடி பண்ணுவோம். மாடியூலை வந்து இந்த இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மூடியில் வந்து நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறோம், மாடியூல் இந்த இடத்துல வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதே ஷேப்பில் நம்ம வந்து இப்போ சால்ட்ரிங் வச்சு ஓட்டை போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த ஷேப்பில் வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருலாம். க்ளூ அப்ளை பண்ணிட்டோம்னா இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துரும். இப்போ நம்ம வந்து பேக் சைடு க்ளூ போட்டுக்கலாம் ஃபுல்லாக. ஸோ நம்ம இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பவர் பேங்க் மாடியூலுக்காக வந்து ஓட்டை போட்டு க்ளூ போட்டு முடிச்சிட்டோம். இந்த சைடு வந்து பின்னாடி வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இதில் பார்த்தா நல்லா தெளிவாக தெரியும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஷோ பண்ண மாதிரி இந்த இடத்துல வந்து பேட்டரி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, பேட்டரி மைனஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு பேட்டரி ப்ளஸ்லையும், பிளாக் கலர் ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு பேட்டரி மைனஸ்லையும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம்னாக்கா இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு ஓவர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ நம்ம வந்து பேட்டரி ப்ளஸில் வந்து சால்ட்ரிங் பண்ணுறோம். அதே மாதிரி பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு பேட்டரி மைனஸில் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணுறோம். ரெட் ஒயர் எடுத்துகிட்டு வந்து பேட்டரி ப்ளஸில் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு பேட்டரி மைனஸில் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதில் லேசாக க்ளூ வச்சு விட்டுட்டு நம்ம வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம மாடியூல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. மாடியூல் வந்து ரெடியாக இருக்குது. இங்கே வந்து போர்ட் இருக்குது, யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அதே மாதிரி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே க்ளூ கன் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து சார்ஜிங் டெஸ்ட் பண்ணிடலாம். சார்ஜிங் வந்து அங்கே போர்டில் கனெக்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ சார்ஜர் கேபிள் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து மைக்ரோ யூஎஸ்பியில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னே உங்களுக்கே தெரியுது, இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ மாடியூல் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இண்டிகேட்டர் வந்து மாடியூல் வந்து சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணலாம். இந்த ஸ்டிக்கர்லாம் உரிச்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து கவரை ரிமூவ் பண்ணியாச்சு.
ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா க்ளூ ஒட்டின இடம். ஸோ அந்த இடத்துல லேட்டாக வந்து ஒரு பிளாக் டேப் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதுக்கு நம்மளே ரெடி பண்ணனால நம்மளோட ஸ்டிக்கர் வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டிடலாம். பவர் பேங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. பவர் பேங்க் வந்து ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ஜிங் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜர் வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பியில் வந்து நான் வந்து சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். மைக்ரோ யூஎஸ்பியில் வந்து நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெட் கலர் எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது இதில் பவர் பேங்க்குள்ளே. இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறது வந்து இது இண்டிகேட் பண்ணுது. அஸ் வெல் அஸ் வந்து இதுக்கு வந்து பவர் பட்டன் எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து சிங்கிள் மாடியூல் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பவர் பட்டன் எதுவும் கிடையாது. செல்ஃப் கட் ஆஃப் தான் எல்லாமே. நம்ம சார்ஜை கனெக்ட் பண்ணால் சார்ஜ் ஆகும், சார்ஜரை ரிமூவ் பண்ணால் கட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம இதுலேருந்து யூஎஸ்பி மூலமாக அவுட்புட் எடுத்தோம்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இது வந்து செல்ஃபாக வந்து தன்னால் வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கு எந்த பவர் பட்டனும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து சார்ஜிங் டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். சார்ஜ் வந்து ஆகுது, நல்லாவே மாடியூல் வந்து சார்ஜ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து ஸ்டாப் ஆகிடும். இதோட அவுட்புட் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். யூஎஸ்பி போர்ட்டில் வந்து யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ மாடியூல் வந்து ரெடியாக வச்சிடுறோம். ஸோ பவர் பேங்க் ரெடியாக வச்சுட்டு இப்போ வந்து ஒவ்வொரு டிவைஸாக நம்ம வந்து செக் பண்ணலாம். இது வந்து பட்டன் ஃபோனில் சார்ஜர் போர்ட்டில் நான் வந்து இதை வந்து சார்ஜ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு நல்லாவே. ஸோ இந்த ஃபோனை நல்லா ஒர்க் ஆகுது. அஸ் வெல் அஸ் எல்இடியில் இங்கே பார்த்தீங்க பவர் பேங்கில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதனால் வந்து எல்இடி வந்து எரிஞ்சிட்ருக்கு, அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஃபோன் பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்த ஃபோன் Realme 2 Pro. இது வந்து இப்போ ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்குது, ஐடல் மோடில் இருக்குது. இப்போ நம்ம வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன். பவர் பேங்க் கனெக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. ஸோ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 2 டிவைஸை நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அடுத்து ஃபைனலாக வந்து 5 வோல்ட் ஃபேன், யூஎஸ்பி ஃபேன். இது நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து 3 பேட்டரியில் வந்து ரன் ஆகக்கூடிய ஃபேன். இதை நம்ம பைபாஸ் பண்ணி யூஎஸ்பியில் ரன் ஆகிற மாதிரி இந்த ஃபேனை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பவர் பேங்க் வந்து சார்ஜர் கேபிளை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு இந்த யூஎஸ்பி ஃபேனை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். இதோட போர்ட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணி முடிச்சோன்னா யூஎஸ்பி ஃபேனில் ஒரு பட்டன் இருக்குது. இதை நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது ஃபேன் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபேன் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பராக ரன் ஆகுது. நம்ம வந்து இதை சார்ஜர் ஃபேனாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாடியூலில் பவர் பேங்க் மாடியூலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சார்ஜர் ஃபேனாகவும் நம்ம வந்து இப்போ நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்து வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.